நல்லா மொறுமொறுப்பான, நல்லா உள்ள சாஃப்டாகவும் வெளியே மொறுமொறுப்பாகவும் இருக்கிற மொறுமொறுப்பான சாஃப்டான ரவை போண்டா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய ஸ்டைலில் ரவை போண்டா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையானவை 1 கப் ரவை, அரை கப் சீனி, 1/4 கப் மைதா, பேக்கிங் சோடா கொஞ்சம், உப்பு கொஞ்சம். சீனியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். ரவையை ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். இது மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். மூழ்கிற அளவு தான் தண்ணி வைக்கணும், அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. ஏன்னா சீனி சேர்க்கும்போது தண்ணி ஆயிரும். இப்போது இதை ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் இது ஊறட்டும். இது 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இதை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இந்த பொடிச்ச சீனியும் போட்டுக்கிறேன். இப்போது இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். உப்பு, பேக்கிங் சோடா, மைதா நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். சீனியை எதுக்காக நம்ம பவுடர் பண்ணி சேர்க்குறோன்னா, ரவையை நம்ம ரொம்ப நேரம் அரைக்க போகிறது கிடையாது. ரவை 1-2 அரைச்சாதான் நல்லா மேலே நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அதுக்காக தான் சீனி அதில் பவுடர் பண்ணி சேர்க்குறோம். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போது 5 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குண்டு கரண்டி சின்ன கரண்டியாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் ஒரே மாதிரி அழகாக குண்டு குண்டாக வரும். இப்போது மாவோட கன்சிஸ்டன்சி எப்படின்னா, இட்லி மாவை விட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இப்படி ஊற்றுறப்ப இப்படி விழுகணும். மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா உள்ளே வேகாத மாதிரி கல் மாதிரி இருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா ஆயில் ரொம்ப இழுக்கும். இப்போ ஊற்றுறப்ப பாருங்கள், கரெக்டாக இருக்குது. கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி கலக்கிக்கோங்க. நான் மிக்ஸி கழுவுன தண்ணி கொஞ்சம் ஊற்றினேன். இப்போ நல்லா புஷ்ஷுன்னு வரும். அதே மாதிரி பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கீழே ஒட்டும். பாருங்கள், ஒட்டவே இல்லை. நான் அகலமான பாத்திரம் எடுக்கிறதுனால நான் ஒரே டைமில் இத்தனை ஊற்றுறேன். இந்த அப்பத்துக்கு இனிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும். அதிக இனிப்பு வேணும்னா நீங்கள் நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் 1/4 கப் சேர்த்து போட்டுக்கோங்க. அதாவது 1 கப்புக்கு 3/4 கப் போட்டுக்கோங்க. இதுக்கு இனிப்பு கம்மியாக தான் இருக்கிறது நல்லா இருக்குங்கிறதுனால நான் இந்த மாதிரி இனிப்பு பாதி போட்டிருக்கேன். இப்போது பிகினர்ஸ்க்கு ஒரு டிப்ஸு என்னென்னா, இப்போது இந்த மாதிரி ரெடி ஆகின டைமில் தீ அதிகமாக இருந்ததுன்னா உள்ளே மாவாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஊசி எடுத்து குத்தி உள்ளே பார்த்திங்கன்னா உள்ளே மாவு இல்லாமல் இருக்குதுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்னா தீ கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் வெளியே சிகப்பாகவும் உள்ளே வெந்தும் இருக்கும். கரெக்டாக அந்த கோல்டன் கலர் வரணும். இப்போது ரெடி ஆயிடுச்சு. நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன். இப்போது ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொறுமொறுப்பான உள்ள சாஃப்டான ரவை அப்பம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களை கூட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.